அடியார்களை ஆன்மீக ஆனந்தத்தில் ஆழ்த்துவது ஸ்ரீ துர்கா. பாரெல்லாம் படியளக்கும் தெய்வமாகி உலகத்தை காத்து ரட்சிக்கும் அன்னையாய் திகழ்பவள் மேல்மலையூரில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனாகும். மயானத்திலே கோயில் கொண்டிருக்கும் அன்னைக்கு அமாவாசையில் அர்த்தசாம பூஜையில் ஊஞ்சல் உற்சவம் எதற்காக பலரும் அறியாமலே உள்ளனர். இதை தெரிந்து நாம் அந்த வழிபாடு செய்தால் மேலும் பலன் கோடியாக நமக்கு கிட்டும் என்பதில் ஐயமில்லை. ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மலங்களையும் அறுத்த நாயகியாக திகழ்பவள் அங்காள பரமேஸ்வரி. சிவபெருமானுக்கு கூட வந்த தோஷமாம் மிகப்பெரிய தோஷம் பிரம்மஹத்தி தோஷம். இந்த தோஷத்தை நாசம் செய்த நாயகியாய் அமாவாசை காளியாக திகழ்பவள் இந்த அங்காள பரமேஸ்வரி. துஷ்டர்களை மாய்த்து உக்ரத்தில் இருக்கும் அன்னையாக இருப்பதாலே இவள் எப்பொழுதும் ஆவேச காளியாய், அகங்கார கோலமாய், உக்ர நாயகியாய், மயான வேட்டக்காரியாக உக்ரமாகவே இருக்கும் இந்த தாயின் மனம் குளிர வேண்டும் என்பதற்காகவே அமாவாசை நாட்களில் அர்த்தசாம வேளையில் ஊஞ்சல் கட்டி அதில் அன்னையை அமரச் செய்து பக்தர்கள் அத்துணை பேரும் சூழ்ந்து நிற்க பூத்தூவி அன்னைக்கு தாலாட்டு பாட்டு பாடி அவள் மனதை சாந்தப்படுத்தும் ஓர் நிகழ்ச்சியே இந்த ஊஞ்சல் உற்சவமாகும். மற்ற நேரங்களில் அன்னையிடம் சென்று நாம் வரம் கேட்டாலும் அவள் உக்ரத்தில் இருப்பதால் கிடைக்குமோ கிடைக்காதோ என்பது கொஞ்சம் சந்தேகம்தான். அமாவாசை அர்த்தசாம ஊஞ்சல் உற்சவத்தின் உச்சக்கட்டத்தில் அம்மன் சாந்தம் அடைந்து அமைதி பெறுகிறாள். அவ்வேளையில் நாம் கேட்கும் அத்தனை வரங்களையும் வாரி வாரி தரும் அருட்கரமுடையாளாக திகழ்வதனாலே அமாவாசை அர்த்தசாம வேளையில் அம்மனை மனம் குளிர வைக்கும் இந்த ஊஞ்சல் உற்சவம் கண்டு பின் அன்னையை ஊஞ்சல் மேடையில் இருந்து இறக்கும் அவ்வேளையில் அவளிடம் கேட்கப்படும் அத்தனை வரங்களும் தட்டாமல் தருகிறாள் என்பதனால் தான் அமாவாசையில் நடைபெறும் அர்த்தசாம ஊஞ்சல் உற்சவ பூஜை மிகவும் விமர்சையாகவும் அங்காளம்மனின் அருளுக்கு பாத்திரமான திருவிழாவாகவும் போற்றப்படுகிறது. மேல்மலையனூரில் நடைபெறும் இந்த ஊஞ்சல் உற்சவத்திற்கு 30 கோடி தேவர்களும் ஒன்றாய் வந்து புடைசூழ நின்று அன்னைக்கு தாலாட்டு பாடுவதாக ஐதீகமாகும். எனவேதான் தேவர்களே திரண்டு வந்து அன்னைக்கு தொடுக்கப்படும் அந்த பூஜை வேளையில் நாமும் கூடி நின்று தொழுதால் நமக்கும் நலம் சேரும் என்பதுதான் இதன் தாற்பயமாகும். உணர்ந்த நாம் அமாவாசை அர்த்தசாம ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு அன்னையின் அருள் பெறுவோம். ஆன்மீக வளர்ச்சிக்கான எனது இந்த முயற்சி மேலும் வளர்ச்சி அடைய இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.